இப்போ மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாரில் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க தேங்காவை 2 கைப்பிடி அள்ளி போட்டுக்கிடுவோம். கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்கிடலாம். முந்திரி 5 போட்டுக்கிடுவோம். முந்திரி போடுறதுனால குழம்பு நல்லா கட்டியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீரகம் 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். பட்டை 2 துண்டு போட்டுக்கிடுவோம். நல்லா வாசனையாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிடலாம். நான் 1/2 கிலோ கறிக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானோடனே பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம போட்டுக்கிடலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்த உடனே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1/2 தக்காளி போட்டுக்கிடலாம். 1 தக்காளி நான் போடலை, 1/2 தக்காளி தான் போடுது, இல்லைன்னா குழம்பு புளிப்பாயிரும். போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த நேரத்தில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடணும். வீடியோவில் கட் ஆயிடுச்சு. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போன உடனே நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கறியை நம்ம நல்லா போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு குழம்பு பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ 2 ஸ்பூன் குழம்பு பொடி போட்டுக்கிடலாம். மட்டன் பொடி போட்டுக்கிடலாம். வத்தப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இப்போ கறி வேக வைக்கும்போது இந்த மசாலாலாம் பிடிக்கிறதுக்காக நாம் இப்போ போடுதோம். இப்போ நல்லா வதக்கிக்கிடலாம். எல்லா கறியிலையும் நல்லா மசாலா நல்லா பிடிக்கணும். நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம். கறி முங்குற அளவு மட்டும்தான் ஊற்றணும், ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ கறிக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். இப்போ குக்கர் மூடி ஒரு 3 விசில் வச்சுக்கிடுவோம். இப்போ விசில்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கிடலாம். இப்போ ஒரு கிளறிட்டு நம்ம அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சுக்கிடுவோம். இப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காவை ஊற்றிக்கிடலாம். இப்போ ஜாரில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்து அதையும் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நல்லா குழம்ப கிளறி விட்டுக்கிடலாம். நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு.
இந்த நேரத்தில் நம்ம தேவையான மசாலா பொடி போட்டுக்கிடுவோம். இதில் காரம் பத்தலை அப்படின்னா வத்தப்பொடியும் போட்டுக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு எல்லாம் பார்த்து போட்டுக்கிடணும். இப்போ நம்ம விசில் போட்டு மூடிக்கலாம். மறுபடியும் கறி இப்போ நல்லா வேகிறதுக்காக நம்ம போட்டுக்கிடுவோம். இப்போ சிம்லேயே ஒரு 4 விசில் வைக்க போகிறேன். இப்போ விசில்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். கறி நல்லா வெந்திருக்கு. பார்த்தாலே தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா குழம்பும் திக்காகவும் வந்துட்டு. இப்போ நம்ம குழம்புக்கு தாளித்து எடுத்துக்கிடுவோம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. சின்ன வெங்காயம் போட்டுக்கிடலாம். வெங்காயமும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நாம் இந்த நேரத்தில் கருவேப்பிலையும் போட்டுக்கிடலாம். லைட்டாக கலர் மாற ஆரம்பித்த உடனே நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றி இறக்கிக்கிடலாம். இப்போ சுவையான கறி குழம்பு ரெடி.